ஸோ இந்த மைக் வச்சு நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும், வேறு எந்த வாய்ஸும் கேட்காது. ஏற வேண்டியது இருக்குது. ஸோ இந்த பாதை பாருங்கள் எப்படி போகுதுன்னு. ஸோ இந்த நிலமையில் நம்ம வந்து மேலே போக முடியாது. ஸோ நம்ம இன்னொரு வாட்டி வந்து ட்ரை பண்ணலாங்க. இப்போ வந்து வண்டி ரொம்ப கண்டிஷன் டேஞ்சரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கீழே இறங்க வேண்டியது தான். ஸோ இன்னொரு வாட்டி வருவோம் இந்த இடத்துக்கு. பாதி வழி வந்துட்டோம். ஸோ இந்த வழியில் ஏற முடியல. ஸோ இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் ரைடர். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம வந்து ஒரு வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். ஸோ நம்ம வண்டி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம வண்டி வந்து இங்கே தான் இருக்குது. நம்ம வண்டி வந்து ஸோ நம்ம வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ரைடு ஒன்று போயிருக்கிறோம். ஸோ இந்த ரைட்லேயும் என்ன எப்படின்னாக்கா ஸோ ஒரு வியூ பாயிண்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு மலை மேலே ஒரு கோயில் இருக்குது அப்படின்னாக்கா ஸோ அந்த இடத்துக்காக தான் இப்போ நம்ம அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியுமாக்கா. ஸோ இந்த மண் ரோடு இருக்கு இல்லையா, ஆஃப் ரோடு, ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அவ்வளோ இப்போ நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஹைவே தான் நின்றுருக்கோம். இந்த மைக்கை பற்றி சொன்னோம் இல்லையா, ஸோ நம்ம பேசுகிறது வந்து நம்ம பேசுகிறது மட்டும்தான் கேட்கணும். இந்த அவுட் சைடு இந்த ஸோ இப்போ இந்த காற்று சவுண்டு, பைக் சவுண்டு, வண்டி ஸோ அதெல்லாம் கேட்காம இருக்காக நம்ம மைக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்த மாதிரி மைக் அப்படின்னாக்கா ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஹெட்செட், ஸோ இந்த மைக் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு இதாகுதுன்னா சவுண்டு ஃபுல்லாக கேட்குது அவுட் சைடு. நம்ம பேசுகிறதால ஒன்றும் கேட்கல. ஸோ அதனால் நான் ஒன்று சின்னதாக ஒரு ஐடியா ஒன்று பண்ணேன். ஸோ ஐடியா பண்ணதில் என்ன யூஸ் ஆச்சுன்னா ஸோ நம்ம பேசுறது மட்டும்தான் நல்லா க்ளீனாக கேட்குது. ஆனால் வாய்ஸ் வந்து கொஞ்சம் சவுண்ட் வந்து கம்மியாக கேட்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த வாய்ஸ் வந்து சவுண்டு எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக ஆகிற அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இருங்க அந்த மைக் எதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க அந்த மைக். ஸோ இந்த மைக் வச்சு நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும், வேறு எந்த வாய்ஸும் கேட்காது. ஸோ இப்போ இங்கே கேட்குறது வந்து நார்மல் தான். ஸோ இப்போ நம்ம மொபைலோட மைக்கோ சவுண்டில் தான் நம்ம கேட்குறோம். ஸோ இப்போ இருங்க நான் உங்களுக்கு வந்து இது கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஸோ அப்போ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பாருங்கள். மைக் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மைக்கில் வந்து நம்ம பேசுறது மட்டும்தான் கேட்கும். இப்போ பாருங்கள் பேசுகிறதுக்கும் இப்போ அவுட் சைடு வந்து வண்டியில் ஜாஸ்தியாக போயிருக்கு. இந்த சவுண்டும் நம்ம பேசுகிற சவுண்டும் எப்படி கேட்குது அப்படின்னு மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மைக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வாய்ஸ் வந்து நம்ம பேசுறது மட்டும்தான் கேட்குது. ஸோ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும் வந்து இது இல்லாமல் மைக் இல்லாமல் பேசணும். இப்போ வந்து நம்ம மைக்கோடு பேசுகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ரைடு ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு டைம் வந்து ஒரு 9 மணிக்கெல்லாம் கிளம்பணும் வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் பார்த்தோன்னா ஒரு சின்ன சின்ன வேலை வச்சு டைம் இப்போ பார்த்தோன்னா ஒரு 11 மணி ஆகுது. ஸோ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர். அப்போ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குது. அதனால தான் நான் பேசின்னு இருக்கும்போது வண்டி எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ இன்னொரு வியூ பாயிண்ட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இருக்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கிருஷ்ணகிரி கேஆர்பி டேம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேஆர்பியோட டேம் பேக் சைடு தான் இந்த இடம். ஸோ இந்த ஊரோட பேர் வந்து கெங்லேரிக்கு இல்லையா, ஸோ அந்த கெங்லேரிக்கு போகிற வழி தான் இது. ஸோ நம்ம கெங்லேரி மாதேப்பட்டி அந்த வழி தான் இது. கெங்லேரியில் இருக்கு கேஆர்பி டேம் பேக் சைடு இது. நம்ம காலையிலே கிளம்பிருந்தோம்னா இப்போ அந்த இடத்துல நம்ம இருந்துருக்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம வண்டியில் ஒரு சின்ன சின்ன ஃபால்ட்டுங்க இருக்குது. அது என்ன ஃபால்ட் அப்படின்னா நம்ம இன்ஜின் ஆயில் லெவல் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கம்மியாகுது. இன்னொன்று என்னென்னா நம்ம இந்த மீட்ரு ரெடி பண்ணி 1 வருஷம் தான் ஆகப்போகுது. ஸோ அதுக்குள்ளே இந்த மீட்டரும் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சா. இன்னும் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் வண்டியில். அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா வண்டி சும்மா லுக்கு வந்துடும். ஸோ பிளானெல்லாம் நிறையா இருக்குங்க. வண்டியெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ
ஸோ பார்க்கலாம் இருங்க எந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் ரோடெல்லாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ரோடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ஊரோட பேர் வந்து இப்போ மலை சந்தில் இருக்கோம் நம்ம. அந்த இடத்துல கடைலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு கடை இருந்துச்சுன்னா பார்த்து ஏதாவது வாங்கிட்டு போகணும். நம்ம பேசும்போது வாய்ஸ் கம்மியாகுதா இல்லை நம்ம பேசுகிறதே வாய்ஸ் கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம வந்து பேசுறது கொஞ்சம் சவுண்டாக தான் பேசின்னு இருக்கிறோம். பார்ப்போம் வாய்ஸ் எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. இந்த பாதையில் பார்த்தோன்னா எந்த ஒரு வண்டியும் இல்லை. ஸோ ரோடே அமைதியாக இருக்கு. ஒசூர் இப்படியே போனால் ஒசூர் 47 கிலோமீட்டர் வருதா. வண்டியெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னா, அது என்ன ஒரு பிரச்சனைனா சின்ன சின்ன வேலை தாங்க. ஸோ அந்த வேலை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணிட்டோம்னாக்கா ஒன்றும் ஆகாது. அப்படியே விட்டோம்னா அப்புறம் ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் இப்போயும் அந்த வண்டி வந்து ரெடி பண்ண போகிறோம். இங்கே பேக்கரி இருக்கு. பேக்கரிலேருந்து ஒரு ஜூஸ் ஒன்று ப்ரெட் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்பினுக்கிறோம். இன்னும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து இன்னும் 33 கிலோமீட்டர் இருக்குது டிஸ்டன்ஸ். காற்றே சும்மா ஜில்லுன்னு இருக்கு. டைம் இப்போ பார்த்தோன்னா 11 மணி, சாரி 11:40 ஆக போகுது. ரோடெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ அழகா இருக்கு. அட 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 என்ன ஒரு கிளைமேட் அப்பா, ஜில்லுன்னு இருக்குது காத்து. ஸோ ரோடு பார்த்தோன்னா ரோட்ல வந்து யாருமே இல்லை. கேமரா ஆன்ல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல, பார்ப்போம். அப்பா சரி, இது வேற சார்ஜரு நிற்க மாட்டேங்குது. கவர் ஆச்சா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த வியூவெல்லாம் வாங்குறது வேஸ்ட் இந்த மாதிரி பொருளெல்லாம். ஸோ இந்த வியூவெல்லாம் கவர் ஆச்சா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியலங்க. அவ்வளோ அழகாக வந்தா பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பூவத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்குள்ளே இருக்கோம். ஸோ நம்ம ராயக்கோட்டை வழியாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வழியில் வந்து நம்ம ரைட் சைடு எடுத்தோம்னாக்கா, சாரி லெஃப்ட் சைடுங்க. ஸோ நம்ம வந்த வழி எதுனா மாதேப்பட்டி. மாதேப்பட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரணும். ஸோ முன்னாடி வந்தோன்னா இந்த பூவத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அதில் வந்து நம்ம லெஃப்ட் எடுத்து இப்போ உள்ளே வந்துருக்குறோம். ஸோ இந்த வழியாக தான் போகுது, பார்ப்போம். நமக்கு வழி தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுறது தான். நம்மகிட்ட ஒரு சின்ன மேப் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்ம போயிடலாம். அண்ட் நம்ம வந்து ரெண்டுமே நம்ம மொபைல்லே பண்ணுறோமா, மேப்பும் பார்க்கணும், விலாவும் மொபைல்லே எடுக்கணும். ஸோ அதில் கொஞ்சம் டைம் ஆகுது, அவ்வளோதான். ரோட்டு தெரிஞ்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். ஏன்னா நம்ம போகிறதே இப்போ ஃபஸ்ட் டைம் இதுதான். எனக்கு ரைடு பண்ணணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ நமக்கு வந்து பேக்கப் நம்ம கூட யாராவது ஒருத்தர் இருந்தானாக்கா கம்பெனிக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பரவாயில்லைங்க, நம்ம சோலோவாக இருந்தால் கூட ஏன் நம்ம இதுக்கு நம்ம போயினே இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம கூட யாராவது கூட்டின்னு வந்தோன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு டைம் ஆகும், அவங்க எங்கேயாவது போக வேண்டியது இருக்கும். ஸோ எதுக்கு நாங்கள் சோலோவாக வந்தோமா, சோலோவாக போயினே இருப்போம். ஆனால் இந்த பாதை பாருங்க எப்படி இருக்குன்னு, அப்பா. சரிங்க, அப்பப்போ வேறு மேப் செக் பண்ணும். ஏன்னா நமக்கு போன வாட்டி தருமபுரி பக்கம் ஒரு அந்த இதுக்கு போயிருந்தோம் இல்லையா, வத்தல் மலை.
அந்த வத்தல் மலை கிட்ட போக என்ன ஆச்சுன்னா, சரி ரூட்டு இதுதான் அதுன்னு சொல்லிட்டு போயின்னே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போயிடுச்சுங்க. ஸோ அதனால அங்கங்கே கொஞ்சம் நிறுத்தி செக் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோதான் பார்த்துட்டோம். ஸோ இந்த ஒரே வழி தான் காமிக்குது. இந்த ஒரே வழியில் போகணும். அண்டு அங்கே முன்னாடியே போனோன்னா ஒரு 2 பாதை தெரியும். அதில் வந்து நம்ம ரைட் எடுக்கணும். 2ல் ஒன்று பார்த்துடலாம் வாங்க. கிட்ட நெருங்கிட்டோம். அண்டு இருந்தாலும் நமக்கு வழி தான் கொஞ்சம் மாற்றி விட்டுரும். ஏன்னா அதில் தான் நமக்கு டைம் ஆகிடும். போய்டறணும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் போக வேண்டியது இருக்குங்க. அந்த ரோட்லேயும் கொஞ்சம் சொதப்பல் இருக்குது. ஸோ நம்ம அண்ணா வந்து கொஞ்சம் ரோடு சொன்னாங்க. ஸோ அந்த வழியாக போய் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு டவர் கிடைக்காது அப்படின்னாங்க. அண்டு இந்த வழியாக போவோம். நம்ம வந்து ஜிட்டாஹள்ளிக்கு தான் போய் சேரணும். அந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து டவர் இல்லை அப்படின்னாங்க. இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா ஒரு 2 ரோடு இருக்குங்க. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. இது நாம் வந்த வழி. இப்போ நம்ம வந்து ரைட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பை சொல்லிச்சு. பார்ப்போம். அந்த சின்ன சின்ன ரோடு தான் நமக்கு வந்து கொஞ்சம் குழப்பி விட்டுரும். இதே வழியாக தானே? ஸோ இப்போ நம்ம வந்து கிட்டாஹள்ளி வந்திருக்கோம். ஸோ ரோடு இந்த கண்டுபிடிச்சிக்குள்ளே போதும் ஆகுது. அதுவும் இல்லாமல் இங்கே டவர் வேறு கிடைக்க மாட்டேங்குது. நெட்வொர்க் ஸ்லோ. ஒரு வேளை நம்ம வந்து ஹைவேக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த ஹைவேல பார்த்தோன்னா இந்த ஒன் வே ரோடு தான். நமக்கு ரோடு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:40 ஆகுது. நம்ம இந்த கிராமத்து வழியாக போகிறதுக்கும் ரோடு வழியாக போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கிராமத்து வழியாக போகிறோம் அப்படின்னா ஒரு டைம் வந்து டவர் கிடைக்கும், கிடைக்காம இருக்கும். இந்த ஹைவே பார்த்தோன்னா இந்த ஹைவேல வந்து அண்ட் இந்த நமக்கு இந்த மேப்பில் வந்து இந்த ஒரே ரோடு தான் காமிச்சிருக்கு. ஸோ அதனால இப்போ இந்த ஒரே ரோட்டில் தான் போயிருக்கிறோம். ஒரே வழி, நேர் வழி. அண்ட் இந்த இடத்துல வந்து எந்த ஒரு கட்டிங்கும் இல்லை. ஒரே வழி தான் சொல்லியிருக்கோம். பார்ப்போம். ஸோ இந்த ஹைவேல நம்ம வந்திருந்தோம் இல்லையா? ஸோ இந்த ஹைவேல வந்துட்டே இருக்கும்போது அண்ட் இந்த இடத்துல வந்து லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் சொல்லுது. லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் ரைட்டு கீழே போய் பார்ப்போம். வெள்ளி சந்தை ஆரண்டல்லி. இப்போ ரைட்டு. வெள்ளி சந்தை மாரண்டல்லி. ஒரு மேப்புக்குன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு மொபைல் ஹோல்டர் வைக்கணும். ஏன்னா அப்பப்போ அந்த மொபைல் இது அங்கங்கே நிப்பாட்டி பார்த்து போகிறதுக்குள்ள கொஞ்சம் டைமே ஆயிடுது. ஸோ கண்டிப்பாக இங்கே ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று வைக்கணும். அண்ட் இந்த சின்னதாக ஏதாவது ஒரு மொபைல் கூட வாங்கி வச்சுக்கணும். இது நம்ம கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த வழியாக போகணும். ஸோ இந்த ரோட்லேயும் நமக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வழியோட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். ஒரு கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் உள்ளே போயிடும். ஸோ கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இப்போ இந்த வழியாக போகிறோமா? இப்போ இந்த வழியாக போகிறோம்னாக்கா ஒரு ரைட் ஒன்று எடுக்கணும். இந்த ரைடு பண்ணுறதெல்லாம் ஒரு பெருசு இல்லைங்க. நமக்கு ரூட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணிக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே ரோடு வந்து கொஞ்சம் மாறி போயிடும். அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு வழியாக இந்த சென்றாயசாமி ஸோ இந்த ஹில் ஸ்டேஷன் கிட்ட வந்திருக்கோம். ஸோ வந்த வழியெல்லாம் பார்த்தோன்னா அங்கங்கே சின்ன சின்ன வழி இருக்குங்க. இது வந்து நாம் வந்த வழி. ஸோ இந்த வந்த வழியில் பார்த்தோன்னா ஒரு 4 ஃப்ரண்ட்டில் ஒன்று. ஸோ இந்த வழியாக ஒன்று போகுது அண்ட் இந்த வழியாக ஒன்று போதா.
இந்த இடத்துல போர்டு இருக்குது. நாம் வரும்போது மேப் பார்த்துன்னு தான் வந்தோம். ஏன்னா சின்ன சின்ன வழிகளில் தான் நம்ம வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறோமா கிட்ட வந்ததுக்கப்புறம். ஸோ அதனால தான் நான் மேப் பார்த்துன்னு எப்படியே வந்துட்டேன். ஸோ இருங்க, இப்போ இதுக்கப்புறம் இந்த வழி வந்து ஒரே வழி தான். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு அண்டு இந்த மேலெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து கிட்ட நெருங்கிட்டோம். ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் இந்த ஆஃப் ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம ஃபைனலாக நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம். ஸோ நம்ம இங்கே இருப்பாரு இந்த போர்டு. ஒருவேளை நம்ம வந்து கிட்ட நெருங்கிட்டோம். ரோடு இப்போ பாருங்கள் எப்படி இருக்க போகுது. இந்த மண் ரோடு தான் இப்போல்லாம் ஆஃப் ரோடு. இப்போ டைம் பார்த்தோன்னா 1:20 ஆகுதுங்க. இந்த ஆஃப் ரோடு அப்படியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. அங்கே பாருங்க ரோடு எப்படி இருக்குன்னு. எல்லாரும் கோயிலேருந்து வந்துருக்குறாங்க. யாராச்சும் நிப்பாட்டி பேசலாம் இருக்க. அது முன்னாடி ஒரு வண்டி வருது. சரிங்க, உங்ககிட்ட கேட்கலாம் எப்படி இருக்குன்னு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கு மேலெல்லாம் வியூ பாயிண்ட்? மேலெல்லாம் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குண்ணா? அப்படியா? இது ஃபர்ஸ்ட் டைமா இது? அப்படியா? எந்த ஊர்லேருந்து வரீங்க? கிருஷ்ணகிரி. நானும் கிருஷ்ணகிரி தான். ராசி வீதி. காரிப்பட்டினமா? சரி. சோலோவா வந்தீங்களா? சேம். ஃப்ரீடம் ரைடர். இப்போ போயிருக்காங்களா? ஒரு வழியில் ஒரு இடம் வரும். சரி. அங்கே வந்து இந்த மாதிரி ஃபுல் டாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ளாட்டாக தான் தெரியும். நடுவில் சரி. சல்மா. ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா? சரி போய்ட்டு வரோம் ப்ரோ. அண்ணாட்ட இப்போ பேசணும் இல்லையா? ஸோ அவங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போலுமலை அந்த மாதிரிலாம் போயிருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த வழி அந்த வழிக்கும் இந்த வழிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் போலுமலை அப்படின்னா அந்த மலை வந்து கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஃபுல்லாக இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு வழியாக நம்ம வந்து ஸோ இந்த டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஹில் ஸ்டேஷன் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் நம்ம வந்து வந்ததில் ஒரு அண்ணாவை பார்த்தோம். அந்த அண்ணாவும் கொஞ்சம் நல்லா பேசினாங்க. அண்ட் இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ஆங்கிளில் உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இருங்க நான் உங்களுக்கு ஃப்ரண்டில் காமிக்கிறோம். ஸோ இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ரோடு தான். ஸோ இன்னும் நம்ம வந்து மேலே ஏற வேண்டியது இருக்குது. ஸோ இந்த பாதை பாருங்கள் எப்படி போகுதுன்னு. அங்கே போய் நம்ம வந்து காமிக்கிற இருக்க இந்த வியூ பாயிண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு. ஒரு விஷயம், ஸோ நம்ம பைக் வந்து ஹேர் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த கிட்ட வந்துட்டோம். கிட்ட வந்ததில் வந்து நம்ம வண்டியில் பைக் என்ன சொல்கிறது எனக்கே தெரியல. இந்த பாருங்கள் நம்ம வண்டியில் காற்று வந்து இல்லை. ஸோ இந்த நிலமையில நம்ம வந்து மேலே போக முடியாது. ஸோ
ஸோ நம்ம இன்னொரு வாட்டி வந்து ட்ரை பண்ணலாங்க. இப்போ வந்து வண்டி ரொம்ப கண்டிஷன் டேஞ்சரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கீழே இறங்க வேண்டியது தான். ஸோ இன்னொரு வாட்டி வருவோம் இந்த இடத்துக்கு. பாதி வழி வந்துட்டோம். ஸோ இந்த வழியில் ஏற முடியல. ஸோ இப்போ வந்து அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா இப்போ வண்டி வந்து கொஞ்சம் ஹேர் இருக்குது. அதை வச்சு நம்ம இப்போ எப்படியாவது மெயின்டெனன்ஸ் பண்ணி கீழே இறங்கிடணும். ஸோ கீழே இறங்கிட்டு அங்கே ஏதாவது ஹேர் பஞ்சர் கடை இருக்கா இல்லை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. நான் அடுத்த வாட்டி நான் vlog பண்ணுறேன். ஸோ நம்ம வண்டி இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணணுன்னா தான் கொஞ்சம் இது இருந்துச்சு. சரிங்க, நாங்கள் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். என் ரைடில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ உள்ளே பாதி தூரம் போயிட்டோம். ஸோ பாதி தூரம் போனதில் வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ உள்ளேருந்து மலை மேலேருந்து இப்போ நாங்கள் வந்து தள்ளின்னு தான் வந்தேன். மலை மேலேருந்து தள்ளின்னு தான் வந்தேன். இது அது முன்னாடி போயிட்டு இருந்தோங்க மலை மேலே. ஸோ அங்கேருந்து இந்த ரோடு ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். போன பாதி தூரத்தில் இப்போ நம்ம அவ்வளோதான். இப்போ பஞ்சர் கடையில் போய் பார்த்தா தான் தெரியும் இது என்ன நிலைமை அப்படின்ட்டு. இந்த ரைடில் இதுதான் ஃபஸ்ட் டைம் என் வண்டி பஞ்சர் ஆகின்னு இருக்குது. இப்போ வண்டி வந்து பஞ்சர் கடையில் தான் நின்று வரும். ஸோ இந்த முடியெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ள அப்படியே தள்ளினே வந்தோம். ஸோ தள்ளின்னு வந்து பார்த்தோன்னா சட்டை எல்லாம் நனைஞ்சிருச்சு. மண்டலந்தெல்லாம் பார்த்து தண்ணி போயினே இருக்குது. இதுவும் ஒரு அனுபவம் தான். ஸோ வண்டி வந்து வீல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. டயர் இது என்ன நிலமைன்னு தெரியல, பார்ப்போம். முடிஞ்சால் இந்த டயர் இல்லைன்னா டியூப்லெஸ் தான். நம்ம வண்டி பஞ்சர் போடலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டிருந்தோம். ஸோ நிப்பாட்டின இடத்துல இங்கே ஒரு வண்டி வந்துடுச்சு. ஸோ அந்த வண்டியில் வந்து என்ன எழுதிருக்கு அப்படின்னா, அன்று காந்தி உழைத்தார் நாட்டிற்காக, இன்று நாடே உழைக்குது காந்தி நோட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்துச்சு. ஸோ அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பாருங்கள், பஞ்சர் போடுறதுக்காக வண்டி வந்து வீல் நெட்டெல்லாம் லூஸ் பண்ணி பஞ்சர் போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதோ நம்ம வண்டி வீல் கழட்டியாச்சுங்க. கழட்டி இப்போ பஞ்சர் போடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன தான் பார்த்து ஓட்டினாலும் ஏதாவது ஒரு பஞ்சர் ஆகினே இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள், இப்போ எத்தனை பஞ்சர் ஆகிருக்குன்னா ஒரு பஞ்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் இன்னொரு பஞ்சர் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பஞ்சர் போட்டு ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ வந்து இந்த டயரில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்காங்க. அதை செக் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோ இந்த பஞ்சர் போட்டு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ நம்ம என்ன தான் பார்த்து ஓட்டினாலும் பஞ்சர் ஆகுதா தானே. சரி பார்க்கலாம் விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். அண்ட் இந்த ரைடில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பாதியிலே வந்தது. ஸோ நம்ம வந்து போன வழி வந்து நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஆஃப் ரோடு வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த ஆஃப் ரோடில் வந்து ஏதோ ஒரு கல் ஏறி தான் அது பஞ்சராக இருக்குது. ஸோ அந்த பஞ்சர் வந்து ஒரு உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ கூட பாருங்கள். தூரம் போயிட்டோம், கிட்ட போயிட்டோம். ஸோ பாதி வழி ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, டயர் வந்து ஒன்றும் இல்லை, சும்மா எஸ்லேட்டர் தந்தில் என்ன ஆச்சுன்னா டயர் சர்றன்னு சுற்றினே இருந்துச்சு. அதுவும் அந்த சின்ன சின்ன வழியில் தான் அது டயர் சுற்றி அது என்னாச்சுன்னா டயரோட ஸ்மெல்லு வந்துச்சு. ஸோ அப்பயே நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். ஸோ உஷாரானதில் என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் மேலே ஏறினதுக்கப்புறம் பாதி தூரம் போயிட்டோம். ஸோ பாதி தூரம் போனதில் அந்த இடத்துல ஒரு ஓரமாக நிப்பாட்டி பார்த்தோம். ஸோ நிப்பாட்டி பார்த்ததுல தான் இந்த காற்று வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ ரைட்டு, இதுக்கு மேலே இந்த காற்றுல நம்ம மேலே ஏறணுனாக்கா முடியாது. ஸோ நம்ம இன்னொரு வாட்டி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோங்க. ஸோ அந்த கிளம்பி வந்து அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வந்துனே இருந்தோம்.
வர 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 என்னாச்சுன்னா அப்படியே அந்த இருந்த காற்றெல்லாம் மொத்தமாக இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டயர் டியூபு அந்த ரிம்மு, ஸோ இந்த டயர் டியூப் இருந்ததுனால ரிம் வந்து எதுவும் ஆகலை. அந்த வழியில் வந்தோம் தெரியுமா, ஸோ அந்த வழி தான் ரொம்ப இதாக இருந்துச்சு, டேஞ்சராக இருந்துச்சு. நல்ல வேலை எதுவும் ஆகலை, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ நம்ம பஞ்சர் போட்டு ஸோ அங்கே நம்ம கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். பார்ப்போம் அடுத்த வீடியோ வந்து வண்டி ரெடி பண்ணுறது வரும். அப்படி இல்லைன்னா இல்லைங்க எவ்வளோ இப்போ வண்டி ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ரைடே பிளான் பண்ணணும். ஸோ ஓகேங்க, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வண்டி ரெடி பண்ணுறதுல. ஸோ நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. நீங்களும் ரைடுக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ வண்டியில் காற்று இருக்கா அண்டு இந்த வீல் ஸ்பேனர் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைடு பண்ணுங்கள். ஸோ நானும் சொல்லினே இருக்கிறேன். ஸோ நம்மளால் அது அந்த ஸ்பேனரும் வாங்க முடியல. ஸோ கண்டிப்பாக நானும் அந்த டூல்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓகேங்க, பாய். எல்லோரும் பார்த்து சேஃபாக ரைடு பண்ணுங்கள்.